நித்யானந்தம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொலி எப்படி ஆட்டம், ஆட்டத்துடைய சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், அதுக்கு முன்னாடி பியூர் கான்சியஸ், பரமாணு, பரமாணுலேருந்து பூதம், பூதத்துலேருந்து இந்த பொருள்கள் 5 எலிமெண்ட்ஸ், எப்படி 5 எலிமெண்ட்ஸ் இந்த உலகம் உருவாச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் இக்னைட்டட் ஆட்டம், அட்டாமிக் ஆட்டம் அப்படின்ற 2 வார்த்தைகள் யூஸ் பண்ணிப்பேன். இந்த இக்னைட்டட் ஆட்டம் காட் பார்ட்டிகல், சோர்ஸ் பார்ட்டிகல்னு வச்சுக்கலாம். இது சிவமும் சக்தியும் சேர்ந்த நிலையில் இருக்கிறதா இந்த நிலை. இது சிவசக்தி, சதாசிவம்னு சொல்லுவாங்க. இதுதான் பரம் ஸ்டேட்டு. இந்த பரத்தில் தான் பரமாணு வெளிப்படுது. இந்த பரம் இந்த பிரகதியோடு சேர்ந்து அவனுடைய குவாலிட்டிஸ், குணங்களை உள்ளெடுத்துக்கும் போது பரமாணுவாக மாறுது. இந்த பரமாணு அகைன் இந்த குவாலிட்டிஸ் எடுக்கும்போது அது இண்டிவிஜுவலை தன்மாத்திராஸ் மாறுது. அதை சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம், இந்த 5 தன்மைகளை கொண்டு ஒவ்வொரு தன்மாத்திராஸ் இருக்குது. இந்த தன்மாத்திராசிலிருந்து, இந்த குவாலிட்டியில் இருந்தால் பூதாதிகள் உருவாகுது. இந்த பூதாதியை ஆஸ் பர் மாடர்ன் ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறோம். இதை நான் அட்டாமிக் ஆட்டம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த அட்டாமிக் ஆட்டம் இல்லை பூதாதி அப்படின்றதா தனித்த தன்மையில் தன்மாத்திரையில் சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படின்ற ஒவ்வொரு பஞ்சபூத தன்மையத்தை வச்சுக்கிட்டு இருக்குது. அப்போது இந்த தன்மாத்திரைகள் கூடிய ஒவ்வொரு பூதத்துக்குள்ளும் 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது, தன்மை இருக்குது. எது டாமினேட் ஆகுதோ நீர்த்தன்மையை நீர்பூதம்னு சொல்கிறோம். அப்போது அந்த ஒவ்வொரு பூதாதியும் கூடி பூதாதிகள், இந்த 5 பூதாதி கூடி பூதாதிகள் உருவாகுது. அதுதான் நுண்பூதம்னு சொல்கிறாங்க. அந்த நுண்பூதம் பரமாணு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த பரமாணுன்னு பரமாணுகளை சொல்லிட்டு இந்த பரமாணு, அப்போது இந்த பல பரமாணுக்கள் சேர்ந்து தான் ஒரு பூதம், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டை உருவாகுது. இது மாதிரி இந்த 5 எலிமெண்ட்டும் சேர்ந்து தான் ஒரு பொருள் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சைவ சித்தாந்தத்தில் சொல்லியிருக்கேன். அப்போது இதிலிருந்து நமக்கு இந்த உலகம் எப்படி வெளிப்பட்டது சிவத்திலேருந்து. சிவம் பியூர் கான்சியஸாக இருக்குது. அந்த பியூர் கான்சியஸில் இருந்து சிவம் வெளிப்படுது. இந்த பியூர் கான்சியஸாக இருக்கிற சிவம் அப்புறம் அதே மாதிரி சயின்ஸு. இப்போது சைவ சித்தாந்தம் அந்த சயின்ஸ் பிரகாரம் எப்படி இந்த கொள்கைகளை, தத்துவங்களை விவரித்திருக்கிறான்னு பார்க்கலாம். திருமூல சொல்கிறாரு, ஒரு ஆட்டத்துக்குள்ளே 4,48,500 விதங்கள் இயங்கும் தன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாடர்ன் சயின்ஸ் இது 200 வேரியண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 200 வயத்தில் இயங்கலாம், இல்லை வேரியண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிவம் பியூர் கான்சியஸ், இது நாலேஜி, பியூர் கான்சியஸ், சொரூப நிலை அப்படின்னு பல விதத்தில் இருக்கலாம். ஆனால் மாடர்ன் சயின்ஸ் இது ஒரு இப்போ தான் கான்சியஸ்ன்ற ஒன்று அக்ரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த பியூர் கான்சியஸில் இருந்தால் சிவம் தனித்த நிலையில் இருக்கிறது தன்னுடைய இச்சாசக்தியை பெருகும்போது அது ஆற்றலுடன் கூடி, சக்தியுடன் கூடி பரமநிலை அடையுது. பரம் இந்த பரத்தில் தான் சிவமும் சக்தியும் சேர்ந்த நிலை, சதாசிவ நிலை. இது உருவம், அருவுருவம், இது 2ம் சேர்ந்த நிலை. அப்போது இந்த நிலையில் தான் ஜஸ்ட் மிஸ்டேஜில் நம்மளுக்கு உலகத்துக்கு நியர்பை அந்த பார்ட்டிகிள்ஸ் இன்பிட்டு வரும். இது காட் பார்ட்டிகிள்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்லுது. இப்போது இந்த பரமாணு இந்த பரத்தில் இருந்தால் பரமாணு வெளிப்படுது. அந்த பரமாணு தன்னுள் குணங்களை கொண்டுள்ளது, பிறனுடைய குணங்கள், நேச்சரோட குணங்களை கொண்டுள்ளது. அந்த நிலையில் அது தன்மாத்திராஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த குணங்களை கொண்ட இந்த தன்மாத்திராஸ் தான் அட்டாமிக் ஆட்டம்னு சொல்லிட்டு நான் இங்கே சொல்லியிருக்கேன். அப்போது தமிழ் சித்த நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது பூதாதின்னு சொல்கிறாங்க. ஆனால் சயின்ஸ் இதை பற்றி என்னன்னா, சயின்ஸ் இதில் டீட்டெயிலாக ஒன்றும் சொல்லலை. அவங்க சப் அட்டாமிக் பார்ட்டிகள்னு சொல்லி நிறுத்திக்கிட்டாங்க. ஸ்ட்ரிங்குன்றதான் சப் அட்டாமிக் பார்ட்டிகள் உருவாகிறதுக்கு மூலப்பொருளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது
தியரம் எவ்ரிதிங் சொல்கிறாங்க. இன்னும் ப்ரூவ் ஆகலை, அது வந்து ஒன்றும் தியரியாக தான் இருக்குது. அப்போது இந்த இண்டிவிஜுவல் குவாலிட்டியில் தன்மாத்திர பூதாதி வந்து பல பூதாதிகள் 5 பூதாதிகள் இருக்குது. அந்த 5 பூதாதிகள் வந்து ஒன்றோட ஒன்று பல நிலையில் சேரும்போது பூதாதிகள், அதாவது நுண்பூதமாக உருவெடுக்குது. இந்த நுண்பூதங்களை வந்து பரமா அணு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இதுதான் வந்து சப் அட்டாமிக் பார்ட்டிகள்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்லுது. அப்போது இந்த பரமா அணு, இந்த பல பரமா அணுக்கள் வந்து சேர்ந்து உருவாகிறதா வந்து ஒரு அணு. இது வந்து சயின்ஸ் வந்து ஆட்டம் சொல்கிறாங்க. அப்போது இந்த பல பரமா அணுக்கள் காம்பினேஷன், பல அணுக்களுடைய காம்பினேஷன்ஸ் சேர்ந்து தான் ஒரு மாலிகுல் உருவாது. மாலிகுல் பல மாலிகுல் சேர்ந்து திசுக்கள் இருந்து நம்ம பாடி வருது. அதே மாதிரி பல மாலிகுல் ஸ்ட்ரக்சர் உருவாகி பல ஆட்டம்ஸ் ஜடநிலையில் உருவாகுது, உலகம் உருவாகுது, வேர்ல்டு திங்ஸ் பொருள் உருவாகுது. அப்போது இந்த உலகம் உருவாவதற்கு பியூர் கான்சியஸ்லேருந்து பரம், சதாசிவ நிலை, அது பண்ண பரமணு, பூதாதி ஆர் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பரமாணு, பூதாதிகள். அப்புறம் வந்து இந்த பரமாணு பூதாதிகளிலிருந்து பூதம் 5 எலிமெண்ட்ஸ் வந்து இந்த 5 எலிமெண்ட்ஸ்லேருந்து ஆட்டம் பொருள் எல்லாம் உருவாகி வருது அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லியிருக்குது. சயின்ஸ் இப்போதைக்கு வந்து ஸ்ட்ரிங்குன்ற அந்த நிலையில் இருக்கிறாங்க, பூதாதிகள் பற்றியும் பேசலை, ஆட்டம் வந்துட்டாங்க, அவ்வளோதான். நம்ம பாருங்கள் சைவ சித்தாந்தத்தில் வந்து எவ்வளோ விரிவாக வந்து கிட்டத்தட்ட வந்து 6 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. சிவத்துலேருந்து ஒரு பொருள் எப்படி உருவாகுன்றதை வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து ஸ்டடி பண்ணி நம்ம சித்த புருஷர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த நிலையெல்லாம் அப்படின்னாக்கா இந்த 6 நிலைகளை வந்து சயின்ஸ் சொல்லி விரிவாக நமக்கு புரிய வைக்கணுனாக்கா அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தேவைப்படலாம், எவ்வளோனா ஆகலாம். அப்போது இதெல்லாம் வந்து ஏற்கனவே சைவசத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இது பிரகாரம் வந்து நமக்குள்ள வந்து இந்த போத சுத்தி பல வந்து சயின்ஸ் வந்து வெளிப்பட்டு அதன் மூலம் வந்து நம்முடைய உடலை சரி செய்து கொள்ளவும் மனதை சரி செய்யவும் கான்சியஸை வந்து சரிப்படுத்தவும் வழிவகுத்திருக்கார்கள். அப்போது சாதாரண சொல்லப்பட்ட கருத்துக்கள் வந்து ஒரு சிம்பிள் தியரியாக மித்தாக இல்லாமல் அது வந்து செயல்முறையில் வந்து நமக்கு வந்து அன்றாட நடைமுறை வாழ்க்கைக்கும் வந்து பலனளிக்கூடியவர்கள் வந்து அதில் வந்து புரட்சிகள்லாம் வழிவகுத்திருக்காங்க. அப்போது இது வந்து நிதர்சனமான உண்மைகள், இந்த தத்துவங்கள் உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம உடல் இயங்குறதே வந்து 36 தத்துவங்கள் சொல்லிக்கிறாங்க. 24 ஆன்ம தத்துவங்கள் தான் மெயினாக வச்சு இயங்குது. அப்போது இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருள் இருக்குன்னா ஒரு பிரின்சிபல் ஒரு தத்துவத்தில் தான் இயங்குது. இந்த உலகமே அதுவும் 11 டைமென்ஷனில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம இதுதான் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்து கம்ப்யூட்டர் எப்படி இருக்குதோ நமக்கு சாஃப்ட்வேர் இதுதான். அப்போ அது நம்ம புரிஞ்சு நம்ம செயல்பட்டால் கண்டிப்பாக நம்ம நல்ல முறையில் இயங்க முடியும். இந்துச்சு என்ன சொல்லணும்னா உருவம் அருவம், அதாவது உருவம் மட்டும் ஒன்றுக்கு ஒன்று வந்து பிரிக்க முடியாது, ஒன்றுக்குள்ளே வந்து அப்படி பின்னி படைந்துள்ளது, ஒன்றுலேருந்து இன்னொன்று வெளிப்படுது, ஒன்றுலேருந்து வெளிப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம 5 எலிமெண்ட்ஸே எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா காற்று, ஸ்பேஸு பார்க்க முடியாது, ஃபார்ம்லெஸ் ஸ்டேட்டு. அதே வந்து நீர், மண், நெருப்பு உங்களால் பார்க்க முடியும், உருவம் இருக்குது. அப்போது உருவத்திலிருந்து அருவம், அருவத்திலிருந்து உருவமும் வருது அப்படின்னு தெரியுது. அப்போது நமக்கு வந்து இந்த உண்மைகளெல்லாம் வந்து நம்ம சமய நூல்களில் சொல்லிடுறோம்னு சொல்லிட்டு அது ஒரு சமயம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு இந்துயிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கு பின்னாடி சயின்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கவனிக்க மாட்டோம். இது பெரிய சயின்ஸு. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து எனக்கு வந்து எனக்கு குரு கொடுத்த விஷயங்களை வைத்து இது எனக்கு டெவலப் ஆன விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா பரம்னு என்ன, பரம அணு என்ன, அப்புறம் வந்து பூதாதிகள் என்ன, சோர்ஸ் பார்ட்டிக்கிள் வந்து காட் பார்ட்டிக்கிள் என்ன, இதெல்லாம் பல விஷயங்கள் எனக்கு கொடுத்தாரு. அதை பேஸ் பண்ணி எப்படி இந்த உலகத்தில் வந்து யூனிவர்ஸ் வந்து அது எனர்ஜி ஃப்ளோ இருக்குது, அது ஏறக்குறைய பார்த்தா இடகளை பிங்களை சுழுமணி நம்ம உடம்புல எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த யூனிவர்ஸில் எனர்ஜி ஃப்ளோ உருவாகுது. அவனோட இதுதான் இந்த ட்ராயிங்கில் காமிச்சிருப்பேன். இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து என்னுடைய முந்தைய காலில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த காலில் பாருங்கள். ஜஸ்ட்டு அணு உருவாச்சு, உலகம் உருவாச்சுன்னா இந்த உலகம் வந்து மல்டிவர்ஸ் லெவலில் எப்படி பெரிய நிலையில் இருக்குன்றதுக்காக தான் காமிச்சிருக்கேன் இந்த இது. ஸோ இந்த காணொலி பண்ணதுனால உங்களுக்கு ஓரளவு வந்து இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, இந்த உலகம் எப்படி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த காணொலி கண்டமைக்கு நன்றி.
நித்யானந்தம்.